தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 49 அதிகாரம் 26 உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்னக் கொடுப்பேன். மதுபானத்தினால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்த பந்தின்னு ஒரு காரியத்தை நம்ம நிச்சயமாக நினைவு கூறணும். யோவான் 6 முழுவதும் படித்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் தம்முடைய உடலையும் தம்முடைய இரத்தத்தையும் நினைவு கூறுதலாக போஜனத்தையும் ஒரு இரத்தத்தையும் கொடுத்து திராட்சரசத்தையும் கொடுத்து நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, தேவனே நம்முடைய பலன், தேவனே நம்மளை பரிசுத்தமாகிறவர். நம்ம சுய பலத்துல நம்ம நம்பி இல்லை, தேவனுடைய பலத்தை நம்பி இருக்கோம். இதே காரியத்தை இந்த வசனத்துல நம்ம எதிர்க்கிற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிற ஜனங்கள், அவர்களை அழிக்கணும் நிர்மூலமாகணுன்ற ஜனங்கள் சுய பலத்தினால போராடுறதுனால வசனம் சொல்லுது, தங்கள் பலத்தினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய இரத்தத்தையே அவர்கள் அவங்களுக்கே அது அழிவுக்கு உண்டானதாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துது. ஏனென்றால் ஒரு காரியத்தை அவங்களும் பார்ப்பாங்க. கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நானும் இரட்சகரும் உன்னை மீட்பெருமா இருக்கிறதே மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் சொல்கிறார். மாம்சத்தில் போராடுகிற ஒவ்வொருவரும் பார்ப்பாங்க, தேவன் உங்களுடைய பலன், தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்று. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.